ஓ, பங்காரு முனியா வந்துட்டீங்களா? உட்காருங்க உட்காருங்க. ஏதோ ஆபத்துன்னு ஆள் வந்துச்சு. சாதாரண ஆபத்து இல்ல முனி, கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்துருச்சே. இப்ப நானும் எங்க அம்மாவும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுமா? 15 வருஷமா இருந்த வீடு இப்போ பங்காளி கைக்கு போகுது. யாரு? அதான் எங்க அப்பன் தாலி கட்டின பொண்டாட்டியோட மகன். எங்க அம்மாவுக்கு தாலி கட்டல, அதனால எங்க அப்பனா பார்த்து எழுதி வச்ச சொத்தெல்லாம் கூட புடிக்கிட்டு போச்சு. உங்க அப்பனை மிரட்டியோ மயக்கியோ கையெழுத்து வாங்கியிருப்பா உங்க அம்மா. அதுக்காக நான் நடுத்தரில் நிக்கணும், அவன் மகராஜ மாதிரி வாழணும். அதான் நியாயங்கிறீங்களா? ஒருத்தரையும் நிம்மதியா வாழ விடக்கூடாது முனி. பங்காரு முனிக்கு வேலை கொடுத்துட்டேன். சொல்லு, பங்காளியோட கை போகணுமா கால் போகணுமா? பைத்தியமாக்கணுமா இல்ல ஒரே அடியா பரலோகத்துக்கே அனுப்பி வைக்கணுமா? டில்லி கவர்மெண்டே வந்தாலும் பில்லி சுண்ணி வச்சவனை கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிற எல்லாருமே பாழா போகணும். என்ன பெரிய வேலைதான். பங்காரு முனிக்கு நிறைய செலவாகுமேப்பா. லட்சமே ஆனாலும் சரி. யாராரு எப்படி இருப்பாங்கன்னு பங்காரு முனி பார்க்கணுமேப்பா. அப்பத்தான் செய்வன செய்யறதுக்கு வசதியா இருக்கும். ஏன் ஏற்கனவே லலிதா விஷயத்துல போட்டோ வச்சு தானே பூஜை பண்ணீங்க? பொட்டுன்னு போயிட்டாலே அதே மாதிரி இவங்க எல்லார் போட்டோவும் தயாரா வச்சிருக்கேன். இன்னைக்கே பூஜை ஆரம்பிங்க. போட்டோ எங்க? இவன் பேரு தான் மோகன், எங்க அப்பனோட ஒரிஜினல் பொண்டாட்டி மகன். இவன் தான் சாமி முக்கியம். நல்லா வச்சு ஏத்துங்க பில்லி சூனியத்தை. நாயா பேயா அலையட்டும். இவளை பாருங்க, மோகனோட பொண்டாட்டி சுனந்தா. பணக்காரனுக்கு பிறந்து பருப்பு நெய்யை சாப்பிட்டு பெருத்து போயிருக்கா. விட்டுறாதீங்க. இவளும் எங்க அப்பனுக்கு பிறந்தவ தான், மோகனோட தங்கச்சி. பேரு ராசி. இன்னும் கல்யாணம் கூட ஆகல சாமி. கண்ணி கலியறதுக்குள்ள மண்ணுக்குள்ள போயிடணும். இவன் போலீஸ்ல இருக்கான், மோகனோட மச்சான். இவன் தான் சாமி வக்கீல புடிச்சு ஜட்ஜ புடிச்சு எப்படியோ கேஸ ஜெயிக்க வச்சுட்டான். நல்லா பாத்துக்கங்க, தப்பிச்சிட போறான். இந்த குட்டி மோகனோட மச்சனச்சு, இன்ஸ்பெக்டரோட தங்கச்சி. குட்டி எலசா இருக்கிறாளேன்னு மனசு இலகிடாதீங்க. புழு புழுத்து சாகுற மாதிரி சித்திரவதை பண்ணணும் சாமி. இதான் கடைசி போட்டோ, மோகனோட குழந்தைங்க. என்னப்பா இது? ஆம்பளைங்க போட்டோ காட்டின, பொம்பளைங்க போட்டோ காட்டின. பணத்துக்காக இந்த பங்காரு முனி செய்வனை செய்யறதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டான். இந்த குழந்தைக்கு கூட செய்வனை வைக்கணுமாப்பா? யாரா இருந்தா என்ன? பங்காளி குடும்பத்து வாரிசு. வயத்துக்குள்ள கருவாவே இருந்தாலும் அதை உருத்தெரியாம அறுத்தெறியணும் பங்காரு முனி. பங்காரு முனி பில்லி சுனிய வச்சுட்டா பகையாளி அழிஞ்சிட்டான்னு நினைச்சுக்கோ. புறப்படு. பங்காரு முனி, உங்களை நம்பித்தான் போறேன். என் குடும்பத்தை அழிச்சவங்கள வேறோட அழிச்சுன்னு நீங்க. நான் வரேன். வெளியிலே பார்த்து தகச்சிட்டு இருந்தா எப்படி? வாங்க உள்ள போலாம். ஐ, புது வீடு. எங்களை சொல்லிட்டு நீ தகச்சு போய் நின்னுட்ட. பின்ன வீடு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குல்ல. வாங்க நீ. வாமினா, பூர்வீக வீடுன்னு சொன்னோன்னே ரொம்ப பழசா இருக்கும்னு நினைச்சேன். நல்ல மாடர்னா இருக்க. எங்க அப்பா கட்டினதாச்சே.
கூப்பிட்டீங்களாண்ணா? ம் அந்த போட்டோ எடுத்து வை. ஏ, நீ எடுத்து வைக்க கூடாதா? அந்த ஆள் முகத்தை பார்க்கவே பிடிக்கல. பிடிக்கலங்கிறதுக்காக பெத்தாப்பா இல்லைன்னு ஆயிடுமா? வைக்கிறவங்க எல்லாம் குழந்தைகளை பிரியப்பட்ட பக்குறாங்க. அவங்க உங்க வெறிய தனிக்க தொட்டுக்கிறாங்க. தொட்ட பாவம் தொட்டில வந்து விழுது. என்ன உன்னை எல்லாம் இந்த அப்பா லட்சத்தோட பெத்து லட்சத்தோட வளர்த்துறான். ஊருக்கு ஒரு கூத்தியா வச்சு ஆளாளுக்கு ஒரு வீட்டை கொடுத்து அனுபவிச்சான். ஏதோ அம்மா செஞ்ச புண்ணியம் தாலி கட்டிட்டு தொட்டான். இல்லைன்னு அந்த வீடு யார் யாருக்கோ போயிருக்கும். அந்த காலத்துல அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ என்னவோ, நாம எப்படி தப்பு சொல்ல முடியும்? அத கேஸ் முடிச்சு வீடு திரும்பிடுச்சுல. சும்மா திரும்பல. வாங்கின சம்பளத்தை வக்கீல் கொடுத்துட்டு 5-6 வருஷம் கோர்ட் கழிஞ்சது தெரியல. முடிச்சு போன பிரச்சனைக்கே இப்ப கோவப்படுற? சிரிச்சுட்டே அந்த நகை எடுத்துட்டு போய் அண்ணிக்கிட்ட கொடு. அன்னிக்கா? இந்த நகை அம்மாவுது. அம்மாவுக்கு அப்புறம் இது உன்கிட்ட தான் இருக்கு. என்னாச்சு? என்னம்மா இது? ஏன் அழுவுற? இந்த வீட்டை எனக்கு எழுதி வச்சுட்டு இதே எனக்கு கொடுத்துட்டா உனக்கு நீ எதுவுமே வச்சுக்க மாட்டியா? நீ சந்தோஷமா இருக்கணும். காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, பயம் தொலையுது, பாவம் குறையுது, கஷ்டம் போகுது, நஷ்டம் தீருது, நல்ல காலம் பிறக்குது. நல்ல சுகனம். போய் அரிசி போடு. வேதனை மறையுது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு லட்சுமி வரப்போறா, லட்சுமி வரப்போறா, தனலட்சுமி வரப்போறா, 8 லட்சுமியும் சேர்ந்து வரப்போறா. கொட்டு கொட்டுன்னு கொட்ட போறா, தங்கத்தை கொட்ட போறா, வைரத்தை கொட்ட போறா. வீடு கோட்டை ஆகுது, கோட்டை கோபுரம் ஆகுது. கோபுரத்து உச்சியிலே குடி போற நாள் வருது. தாயி, நீ ராணியாக போற தாயி. அரிசியா தாயி? எல்லா வீட்லயும் அரிசி போட்டு போட்டு அழுத்து போச்சு தாயி. சூடா பிரியாணி கிரியாணி இருந்தா போடு தாயி. மசால் வாசனை பார்த்து மாச கணக்காது தாயி. ஏன் தாயி சிரிக்கிற? சாப்பாடு ஆகலையா? ஆன பிற்பாடு சாப்பிட்டு போறேன் தாயி. சாப்பாடு இல்லாட்டி பரவாயில்ல, பழைய துணிமணி ஏதா இருந்தா போட்டு தாய், போட்டுக்கிறேன். என்கிட்ட நல்ல துணிமணி எதுவுமே இல்ல தாயி. நீ போட்டிருக்க மஞ்சள் கலர் பேண்ட் கொடுத்தா மங்களகரமா குடுகுடுப்பா ஆட்டிக்கிட்டே இருப்பேன் தாயி. நீ நல்லா இருக்கணும் தாயி. மேல அண்ணா கிட்ட கேட்டு பாக்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் நிக்கிறீங்களா? ஐயா, என்ன செய்ய? கோர்ட்டுக்கு போன ஃபேமிலியும் ஹாஸ்பிட்டலுக்கு போன ஃபேமிலியும் நிம்மதியா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வீட்டு ராசி எதிர்பார்த்ததுக்கு முன்னாடியே கோர்ட் கேஸ் முடிஞ்சிருச்சு. எதிர்பாராமலே ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. இப்போ ஐயா டெபுட்டி ஜெனரல் மேனேஜர்ல இருந்து ஜெனரல் மேனேஜர் போட்டாக். என்ன ஜூனியர், அப்பா குடிச்ச தப்பியே? குடி குடியை கெடுக்கும். அடி சரி, என்ன மன்னிச்சிடு. என்ன மச்சா அப்படியே வச்சிருக்க? இப்ப வேண்டாம், வாசம் வந்துடும். வாசனையா? யாருக்கு? இது ஆபீசருக்கு வந்து வாசம். என்ன மச்சா இது? இப்ப என்ன டைம்? இந்த நேரத்துல அவன் 2-3 பெக் அடிச்சிட்டு 2வது வீட்டுல 2வது ஷோல ஐக்கியமா இருப்ப. நீ என்னன்னா உள்ள போறதுக்கு முன்னாடி வளர்றிய? நான் எதுக்கு மாமா வளர்றேன்? சரி, நான் சொன்னதெல்லாம் சொல்ல பாப்பா. சொல்லட்டுமா? அக்காவை எப்படி நீங்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதை பத்தின்னு சொன்னீங்க. அப்புறம் அப்பா எப்படி உங்களை மருமக நாட்டம் நினைக்காம மகனா நினைச்சாருன்னு சொன்னீங்க. சரிதான். வளர்றது பார்த்தா நாளைக்கு காலைல நீ ஸ்டேஷனுக்கு போக மாட்டேன், நேரா கீழ்பாக் ஹாஸ்பிட்டலுக்கு போற. என்னங்க என்னங்க, என் தங்கச்சி மீனாவுக்கு கல்யாணம் பண்றதுக்கு எங்க அப்பா பார்த்த மாப்பிள அமெரிக்காவில இருந்து அடுத்த வாரம் வர போறாங்களா? அவங்க இங்கதான் தங்க போறாங்களா? எங்கடா நழுவுற? உட்காந்து கேட்டுட்டு சொல்லிட்டீங்கல்ல, ஏர்போர்ட்டுக்கு போய் அமெரிக்க மாப்பிளைய பிக்கப் பண்ணிட்டு வரணும். அப்புறம் வெளியில சுத்தி பார்க்கிறதுக்கு கூட்டு போறணும். அவ்வளவுதானே. இப்போ ஆபீசருக்கு போன் விஸ்கி சாப்பிடும். இப்ப அவனுக்கு மோகினி போய் பிடிச்சிருக்கு. மோகினி பேயா? கிட்ட வாங்க. இது என்ன விளையாட்டா இருக்கு? நான் சும்மா விட மாட்டேன். விளக்கு வைக்கிற நேரத்துல பொண்ணுங்க வீட்டை துடைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ துடைச்சிக்கிட்டு இருக்க? பொண்ணுங்க வீடு பெருக்கிறது துடைக்கிறது இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ்னு சொன்னாங்க, அதான். இதெல்லாம் கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க செய்ய வேண்டிய எக்ஸசைஸ்மா. உன்ன மாதிரி பொண்ணுங்க செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் கைவசம் நிறைய இருக்கு. சொல்லி தட்டுமா?
வேணா, நீ என்ன எக்ஸசைஸ்க்கு வரன்னு எனக்கு தெரியும். வராத. பக்கத்துல வராம எப்படிமா எக்ஸசைஸ் சொல்லி வேண்டாயா? யோ யோ வேண்டாயா, ராத்திரி நேரம் நான் சொல்றதுக்கே. தப்பு நினைப்போட வந்தல, அதான் இப்படி. தப்புக்கு முத்தம் கொடுத்துட்டா சரியா போயிடும். ம்? தேச குரமகள் நினைவோன் வருக, சுப்பிரமணியம் வருக, ஆறுமுகம் படைத்த ஐயா வருக, வேளவன் நித்தம் வருக, சிறகரி வேளவன் சீக்கிரம் வருக, இறைந்தனை காக்க வேளவன் வருக, ஐயும் கிளியும் அடைவுடன் செலவும் கிருபையும் செலவும் உயிரியும் கிளியும் நித்தம் ஒளியும் செலவும் கிளறுடையும் நிலை பெற்ற என் முன் நித்தம் ஒளிரும் சண்முகண்டியும் தனி ஒளி எவ்வும் குண்டலியாம் சிவகுகன் தினம் வருக, ஆறுமுகம் அணிமுடி ஆறும் நீரிடும் நின்றி மீண்ட பன்னீர் கண்ணும் பவளச்சவாயும் గురుజీ శక్తి కన్నుల రక్తం ఉందా? ఈ ప్రాంత్యத்தில் சாத்தான் அவதரிச்ச ரத்தமானோ ஏதோ ஒரு குடும்பம் வடிக்க போகும் ரத்த கண்ணீருக்கு இது முன்னறிகுறியானோ. சாத்தான தெய்வம் தடுக்காதா குருஜி? விதியை யாராலும் வெல்ல முடியாது. அசோக், அசோக், அசோக் தான்டா கண்ணா, சொல்லு. நேத்து வீட்ல நம்ம எல்லாரும் போட்டோ எடுத்தோம்ல, அதுல அண்ணன் போட்டோ இதுலயும் தலையை காணோம். ஏய், உங்க அண்ணன் தலையை கண்டுபிடிக்குவா? நான் போலீஸ்ல சேர்ந்தேன், குளிச்சுக்கிட்டு இருக்கேன், வர முடியாது, போனை வை. நான் ஒன்னு கூப்பிடல, நீ வர வேண்டாம்.